ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு எம்எல்ஜி ஸ்டீஃபன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிரானிக் சாப்டர் 2ல் பார்த்தீங்கன்னா அயன்மேன் மோடு தான் ப்ளே பண்ண வந்திருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணலை இன்னொன்று சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஆலில் குத்துச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு மறக்காமல் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டே 1 ப்ளூ கலரில் செம்மையாக இருக்கானா இந்த மோடு. ஒரு மாதிரி நியான் கலரில் இருக்குது. நடுவில் பார்த்தா நம்ம இது அயன்மேன் ஆர்க் ரியாக்டர் செம்மையாக தெரியுது கலரு. சரி, இப்போ நம்ம இது மேலே போகலாம். நல்லா தான் இருக்குது இந்த மோட், நல்லா தான் இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் கீழே மட்டும் மஞ்சளாக இருக்குது. சரி, ஓகே. ஐயோ, இந்த கிராண்ட் பவர் வந்துட்டான். சீக்கிரம் கிராணி வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில. சரி, நம்ம சீக்கிரமாக மேலே போகலாம். கிராணி எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக தெரில. இந்த சைடில் தான் இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, இங்கே தாங்க இது. ஸோ இங்கே என்ன இருக்குது? பெட்லாக் கீ இருக்குது. ஓகே, அப்புறமா எடுத்துக்கலாம் வந்து. சரி, இப்போ முதல்ல போய்ட்டு கன் எடுத்து வந்து இங்கே 2 பேர் போட்டலாம். இல்லை நம்மளை போட்டுருவாங்க. இந்த கேமில் ஃபுல்லாக நான் அவுட் ஆகாமல் ஆடணுன்னு ஒரு இதோட இருக்க குறிக்கோளோட. ஒன் டைம் கூட அட்டெம்ப்ட் எடுக்காமல் அப்படியே இதிலே முடிக்கணும். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே டமால். அவ்வளோதான், கிராண்ட் பா முடிச்சு விட்டாச்சு கதையை. இப்போ கீழே வந்தாலும் சவுண்டு கேட்கும், அதில் கிராணி வரும். கரெக்ட், டமால். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ இவங்கிட்ட இருக்க செக்யூரிட்டிக்கு எடுத்து டப்புன்னு மேலே இருக்க இந்த டோரை ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரில. உள்ளே டோர் ஹேண்டில் இதாக இருக்குமோன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். டோர் ஹேண்டிலே கிடச்சிச்சு. சூப்பர். சரி, அப்படியே எடுத்துக்கிட்டு கீழே போகலாம். டோர் ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மேலே போய்ட்டு இது இங்கே எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். சம்மந்தமே இல்லாமல் இது மார்வலில் எங்கேருந்து டிசி வந்துச்சுன்னு தெரில. டிசி போட்டு வச்சுருக்கானுங்க. ஜோக்கர் எங்கேருந்து வந்த இடத்துல தலைவர். சரி, ஓகே. க்ரோர் பார் இருக்கீங்க. இதை எடுத்துகிட்டு அப்படியே போய் இங்கே ஒரு இது இருக்கும், ஒரு பாக்ஸ், அதையும் ஓப்பன் பண்ணோம். அது வந்து கீழே போய்ட்டு அந்த இது கட்டையை உடச்சிக்கணும். வர ஃபஸ்ட்டு கட்டையை உடச்சி விடல, ஏன்னா கஷ்டமான வேலையை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அப்புறமா ஈஸியாக அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான். கீழே ஓப்பன் பண்ண தேவையில்ல, ஏன்னா கீழே வந்து கன்ஃபார்மாக போட் சம்மந்தப்பட்டு தான் கிடைக்கும். இங்கே என்ன இருக்குது? சேஃப் ட்ராக் இருக்குது, எடுத்துக்கலாம். சேஃப் ட்ராக்கில் ஏதாவது நம்மளுக்கு வேண்டப்பட்டது கிடச்சுன்னா சூப்பராக இருக்கும். என்ன கிடைக்க போகுதுன்னு தெரில, பார்க்கலாம். ஹேண்டு சூப்பர். 2வது பொருள் கிடச்சிருச்சு. அருமையாக 2வது பொருள் கிடச்சிருச்சு. 3வது பொருளும் கிடச்சிச்சு தான், பட் ஆனால் அது எடுக்கல, மேலேயே இருக்குது. பெட்லாக் கீ தான் சொல்கிறேன்னா. பெட்லாக் கீ. சரி, இப்போ மேலே போகலாம். யார் வராங்கன்னு தெரில. ஃபஸ்ட்டு யார் வருவான்னு தெரில. அதுக்கு முன்னாடி கன் எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு தேடலாம். கன் எங்கே போட்டேன்னு தெரியலையே. கன் எங்கே போட்டேன். அதோ இருக்குது. எடுத்து அப்படியே இறங்கிட வேண்டியதான். ஏன்னா இப்போ படிக்கட்டு ஏறி பின்னாடி வர மாதிரி எனக்கு ஒரு சத்தம் கேட்குது, அதனால சொல்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்கும். நம்ம இங்கே என்ன ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, இறங்கலாம். கன்ஃபார்மாக இப்போ படிக்கட்டுலேருந்து இப்போ இறங்கி கீழே வர மாதிரி வாய்ப்பு உண்டுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இதில் வெப்பன் கீ கூட எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே முடிச்சிடலாம் கேமை. ஸ்டன் கன்னே போதும். இன்னும் எலக்ட்ரிசிட்டி ப்ளஸ் பெட்லாக் கீ, அது 2 மட்டும் தான் வேணும் இப்போதைக்கு. எந்த சைட்லேருந்து வரப்போறான்னு தெரியல. மேலே தான் நினைக்கிறேன். கரெக்டாக மேலே தான். டமால். கிராண்ட் பா எங்கே இருக்கான்னு தெரியலையே. லெஃப்டா ரைட்டா இல்லை கீழே? இல்லை, அவனும் மேலே தான் இருக்கான். சத்தம் கேட்குது, ஒரு சவுண்டு. சரி, அப்படியே போகலாம், மேலே போகலாம். எப்பா, ஒரு செகண்டில் முடிச்சு விட்ருப்பான் கதையை. நல்ல வேலை. சரி, இப்போ இந்த க்ரோபார் தானே இது. க்ரோபார் எங்கே போட்டேன்? க்ரோபார் அதுக்குள்ளே வந்து போச்சு. சரி, அதுக்கு முன்னாடி பெட்லாக் கீ இருக்குது, அதை எடுத்துகிட்டு போயிட்டு கீழே இப்போ இந்த லாக் ஓப்பன் பண்ணிடலாம். அது பிரச்சனையே இல்லை. அது வந்து நம்ம எப்போ வேணால் இது போய்ட்டு க்ரோபார் இது பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணிடலாம், ஏன்னா வந்து லாக் ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் லைட்டாக கஷ்டமான விஷயம் தான். இங்கே இருக்குது, அது இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ எலக்ட்ரிசிட்டி மட்டும் எடுத்து விட்டுட்டோன்னா முடிஞ்சிச்சு. அதை கட்டிங் பிளேயர் வச்சு இந்த ஒயரை கட் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிச்சு. அது மட்டும் முடிச்சிட்டோன்னா கதை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். சரி, இப்போ போய்ட்டு க்ரோபார் எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே ஓப்பன் பண்ண அந்த பாக்ஸை.
கன்ஃபார்மாக கட்டிங் பிளேட் தான் இருக்கும், அதை தவிர்த்து வேறு இருக்காது. ஏன்னா ரெகுலர் லிமிட்டட் ஐட்டம்ஸ் மட்டும் தான் இருக்குது, இல்லை அவ்வளோ நிறைய ஐட்டம்ஸ்லாம் கிடையாது. மேலே ஹெலிகாப்டர் கூட கிடையாது, அதனால் நம்ம கவலைப்பட தேவையில்ல. சரி, இப்போ அப்படியே பொறுமையாக போயிடலாம். அவ்வளோதான், முடிச்சாச்சு கைஸ். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ஆலில் கொடுத்துச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ மறக்காமல் வந்துடும். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ எல்லாத்தையும் சந்திக்கும்படி இது உங்களை மஜஸ்டிஃபன். பாய்.